தற்போதைய செய்தி. சென்னை அமைந்தகரையில் 14 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது என்ற அண்மை செய்தி. முகமது நிஷாத், அவரது மனைவி நாசியா, லோகேஷ், ஜெயசக்தி ஆகியோர் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டனர். முகமது நிஷாத்தின் அக்கா சீமா, முகமது நிஷாத் வீட்டின் பணிப்பெண் மகேஸ்வரி உள்ளிட்டோரும் இதில் அடங்குவர். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுப்பிரமணியன் தரும் தகவல்களை கேட்கலாம். சென்னை அமைந்தகரையில் 14 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 6 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. உங்களின் கூடுதல் விவரங்களை நீங்கள் சொல்லலாம் சுப்பிரமணியன். வணக்கம். அமைந்தகரையில் 14 வயது சிறுமி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக அமைந்தகரை போலீசார் கைதான 6 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். கடந்த 1ஆம் தேதி முகமது நிஷாத் வீட்டில் குளியல் அறையில் சிறுமி உடலில் காயங்களோடு சடலமாக மீட்கப்பட்டார். அதன் பிறகு பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட போது சித்திரவதை செய்யப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டதாக தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் அமைந்தகரை போலீசார் இது தொடர்பாக போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து 6 பேரை போலீசார் கைது செய்தார்கள். அந்த 6 பேருமே இந்த வழக்கில் ஒரு முக்கிய குற்றவாளி என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது அந்த வீட்டுடைய உரிமையாளர் நிஷாந்த், அவரது மனைவி நாசியா, அவருடைய நண்பர் லோகேஷ், அவருடைய மனைவி ஜெயசக்தி, முகமது நிஷாத்தின் சகோதரி சீமா, முகமது நிஷாத்தின் வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை செய்து வரக்கூடிய மகேஸ்வரி உட்பட 6 பேர் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டது விசாரணை தெரிய வந்து 6 பேரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அந்த 6 பேர் மீதும் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து சென்னை காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டிருக்கிறார். உங்கள் விரைவான தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். you